வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அத்தியாயம் 21. சப்த சாகரங்களை தோற்றுவித்த பிரியவிரதன். பிரஜா சிருஷ்டி நிமித்தமே தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நன்றாக உணர்ந்திருந்தாலும் பிரியவிரதனுக்கு அந்த போகங்களில் மனம் செல்லவில்லை. ஆகவே அவன் பகவானிடம் இடையறாத பக்தி கொண்டு அவரை தியானிப்பதிலேயே தன் கருத்தை செலவிட்டு வந்தான். இதை கண்ட சதுர்முகன் அவன் உள்ளத்தை மாற்ற எண்ணம் கொண்டவராய் புறப்பட்டு வந்தார். முனி சிரேஷ்டர்கள் சூழ வந்த பிரம்மதேவனை கண்ட பிரியவிரதன் அவர் பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கி அவரை பூஜித்தான். பிரியவிரதா, உன் பொருட்டு ஒரு காரியம் செய்யவே நான் இங்கு வந்துள்ளேன். நீ, நான், உன் பிதா மற்றும் நாரதாதி முனிவர்கள் எல்லோரும் நம் அனைவருக்கும் மேலாக உள்ள பரம்பொருளாகிய நாராயணனால் உத்தரவிடப்பட்டு அவரால் கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்து வருகிறோம். அவருடைய விருப்பப்படியே நாம் ஆட முடியுமே தவிர நம் இஷ்டப்படி நடக்க முடியாது. யார் யார் எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை அவர் தீர்மானம் செய்திருப்பார். ஆகவே நீ யோக மார்க்கத்தை விட்டு கர்ம மார்க்கத்திலேயே ஈடுபட வேண்டும் என்பதே என் விருப்பம். பிரஜா சிருஷ்டியின் நிமித்தம் தோற்றுவிக்கப்பட்ட நீ அந்த காரியத்தை பூர்த்தி செய்து பின்னர் யோகத்தை கடைபிடிக்கலாம் என்றார் நான்முகன். பிரம்மதேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பிரியவிரதன் ஏற்று நடப்பதாக கூறி யோக மார்க்கத்தில் நிலைத்திருந்த தன் புத்தியை திருப்பி ராஜ்ய பரிபாலனத்தை மேற்கொண்டான். பிரஜாபதிகளுள் ஒருவரான விஸ்வகர்மா என்பவருடைய பெண்ணான பெரிகிஷ்மதி என்ற பெண்ணை மணந்து கொண்டு கிரகசாஸ்திரமத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை கடைபிடித்தான். அவர்களுக்கு சகல குண சம்பன்னர்களாக 10 குமாரர்களும் ஒரு பெண்ணும் பிறந்தனர். ஆக்கினேத்திரன், இத்மசிக்வன், யக்ஞபாகு, மகாவீரன், இரணியதேரஸ், கிருதபிருஷ்டன், சவணன், மேமாதி, விதிகோத்திரன், கவி என்னும் அந்த பிள்ளைகள் அழைக்கப்பட்டனர். ஊர்சல்வதி என்ற பெயரோடு அந்த பெண் விளங்கினாள். தசகுமாரர்களில் கவி, மகாவீரன், சவணன் ஆகிய மூவரும் ஊர்த்துவ ரேசாக விளங்கி பாலியத்திலேயே வேதாந்தத்தை அபிஷேகித்து சந்நியாசிரமத்தை மேற்கொண்டார்கள். பிரியவிரதன் மற்றொரு பெண்ணை மணந்து அவள் மூலம் உத்தமன், தாபசன், ரைவதன் எனப்படும் 3 பிள்ளைகளை பெற்றான். இந்தவாறாக அவன் இப்பூமியில் 11 கோடி வருஷம் ராஜ்யபாரம் வகித்து சகல ஜீவராசிகளும் ரட்சித்து வந்தான். சூரிய பகவான் தம்முடைய ஒளிமயமான ரதத்தில் ஆரோகணித்து மேரு பர்வத்தை பிரதட்சிணமாக வந்து பூமியிலே ஒரு பாதியை பிரகாசிக்க செய்து பகலாக விளங்க செய்கிறான். அதே சமயம் மற்றொரு பாதி அந்தகாரத்தால் சூழப்பட்ட இரவு காலத்தை உடையதாகிறது. யக்கியம் முதலிய கர்மாக்களை செய்து மகா பிரபாலத்தை அடைந்துள்ள பிரியவிரதன் தானும் சூரியனைப் போல சஞ்சரித்து அந்தகாரத்தால் சூழ்ந்து இரவு நேரத்தை உடையதாயிருக்கும் பூமியின் மற்றொரு பகுதியை பகலாக பிரசாதிக்க செய்கின்றான். ஒளிமயமாக விளங்கும் தன்னுடைய ரதத்திலேறி அந்த சூரியனுடைய வேகத்துக்கு சமமான வேகத்தில் அவர் பின்னால் 2வது சூரியனாக பிரகாசித்தவனாய் பிரயாணம் செய்தான். அவ்வாறு அவன் 7 முறை சஞ்சரித்ததால் அரசனுடைய ரதத்தில் சக்கரங்களை புதைந்த பள்ளங்களோ 7 சமுத்திரங்களாயின. லவணம், இக்ஷகி, சுரா, சர்ப்பி, ததி, ஷீரம் 7 தீவுகள் பூமியிலே உண்டாயின. அவை ஜம்பு, பிலட்சம், சான்மலி, குசம், கிரௌஞ்சகம், சாரகம், புஷ்கரம் என்ற பெயர்களால் விளங்கின. தன் புத்திரர்கள் 10 பேரில் ஊர்த்துவ தேசராக இருந்து சந்நியாசிகளான 3 பேரை தவிர மீதமுள்ள 7 பேருக்கும் ஒவ்வொரு தீவை அளித்து பரிபாலனம் செய்து வருமாறு நியமித்தான். ஊர்ச்சல்வதி என்னும் பெண்ணை சுக்கிராச்சாரியாருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். சுக்கிராச்சாரியாருக்கு அவரிடம் தேவயானி என்னும் பெண் பிறந்தாள். பிரியவிரதனுக்கு அரச வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டது. இத்தனை வருடங்கள் அவன் எத்தனையோ காரியங்கள் செய்திருந்தாலும் ஜீவன் முக்திக்கு சாதனமான ஒரு காரியமும் செய்யவில்லையே என துக்கித்தான். அவன் சபைக்கு வந்த நாரத மகரிஷியை உபசரித்து அவரால் பகவத் சொரூபம் உபதேசிக்கப்பட்டவனாய் அனைத்தையும் துறந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பகவத் பதத்தை அடைந்தான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.